रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदायत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तम देशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसा दासीद् साक्षाद् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே அசோகவன விருத்தாந்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹனுமார் சிம்சுபா விருட்சத்தின் மேலே கிளைகளுக்குள்ளே ஒழிந்து கொண்டிருக்கிறார். கீழே சீதையானவள் அழுது கொண்டிருக்கிறாள். பல ராட்சசிகளாலே சூழப்பட்டு கிடக்கிறாள். அந்த காலத்திலே விடிய காலை பொழுது, விடியறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்திலே அந்த பின்மால பொழுதிலே ராவணன் எழுந்து கொண்டு உடனே சீதை ஞாபகம் வந்த உடனே அலங்காரம் பண்ணி கொண்டு பல பெண்கள் புடைசூழ நேர சீதையிடம் வருகிறான். பல ஆசை வார்த்தைகள், உனக்கு செல்வம் தரேன், இந்த ராஜ்யம் தரேன், 3 உலகத்தையும் தரேங்கிற மாதிரியான பல வார்த்தைகளை பேசி சீதையை தனக்காக ஆக்கி கொள்ளணும்னு பார்க்கிறான். சீதை அதற்கு உடன்படவில்லை அப்படின்னு தெரிந்த உடனே மிரட்டுகிறான். அவன் மிரட்டின பொழுதும் சீதையானவள் கேட்கவில்லை என்று தெரிந்தவுடன் இவன் அவளுக்கு 2 மாத காலங்கள் கெடு கொடுத்து அதற்குள் அவனோடு அவள் வர வேண்டும். இல்லையாகில் அடுத்த நாள் காலை உணவுக்கு இவளை வெட்டுவதற்காக சமையல்காரர்கள் எல்லாம் வருவார்கள்னு கொடுத்து அதற்கு மேல ராட்சசிகளை வைத்து மிரட்ட பார்க்கிறான். அதுல ஒவ்வொரு ராட்சசியும் சீதையை என்னென்ன வார்த்தை சொல்லி மிரட்டினாங்கிறது, கை முட்டியால தூக்கி அடிக்க போறது என்ன, சூலத்தை சுழட்டின்றே பயமுடுத்துறது என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை 24 சர்க்கங்கள் வரை பார்த்திருந்தோம். அப்படி இவர்களாலே ரொம்ப கொடுமையை அனுபவித்த சீதையானவள் அந்த மரத்துக்கு கீழே போய் அழுதாள் என்றதை பார்த்தோம். இப்படி நடந்து கொண்டிருக்கையிலே அங்க அனுமார் இதை பார்த்து கொண்டிருக்கிறாள். அனுமார் பார்க்கதான் இது எல்லாமே நடக்கிறது. இந்த ராட்சசிகள்லாம் எப்படி துன்புறுத்துகிறார்கள்ங்கிறத அனுமார் பார்த்து கொண்டேதான் இருக்கிறாள். அவர் பார்க்கதான் இதெல்லாம் நடக்கிறதுங்கிற வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு 25ஆம் சர்க்கம், சுந்தரகாண்டத்திலே 25ஆம் சர்க்கம் தொடங்கி பார்க்க போகிறோம். அத்ததாசாம் வதந்தீனாம் பருஷம் தாருணம் பகு ராட்சசீனாம் அசௌமியானாம் ருரோத ஜனகாத்மஜா. இந்த ராட்சசிகள் எல்லாம் குரூரமா பேச பேச ஜனகாத்மஜையான சீதை அழத் தொடங்கினாள், அழுதாள். சாஸ்னாபயந்தி விபுலௌ ஸ்தனௌ நேத்ர ஜலஸ்ரவைஹி சிந்தயந்தி நசோகஸ்ய ததாந்தம் அதிகச்சதி. அப்போது என்ன நடந்தது? அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகி பெருகி அப்படியே முகம் வழியா வழிந்து அவருடைய மார்களிலெல்லாம் அப்படியே அருவியாக கொட்டுகிறது. அவ்வளவு தன்னுடைய ஆடைகளை எல்லாம், தான் மார்பு மீது அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் எல்லாம் கண்ணீராலேயே நனைக்கக்கூடியவளாக ஆனாள் சீதை. சோகத்தின் எல்லையை அவளால் காண முடியவில்லை. அப்படியே சோகம் நின்றுண்டே இருக்கு.
சாவே பமானா பதிதா பிரவாதே கதலீயதா ராட்சசி நாம் பயத்ரஸ்தா விவர்ணவதனா பவத்து. ஒரு புயல் காத்துல அடிபட்ட வாழை மரம் போலே அவளும் ராட்சசிகள்னாலே பயர்ந்து அவள் முகமெல்லாம் நிறம் மாறியது. ரொம்ப பயந்தா முகம்லாம் சில பேருக்கு செவந்து போயிடும், சில பேருக்கு வெளிரி போயிடும், அப்படியே வெள்ளையாயிடும் சொல்லுவார்கள். அந்த மாதிரி இவளுக்கும் அந்த பயத்திலே முகமானது வெளிரி போனது, முகம் நிறம் போனது, முகத்துல இருக்கிற இயற்கையான நிறமே மாறிடுது. தஸ்யா சா தீர்க்க விபுலா வேபந்தியா சீதையா ததா ததிருஷே கம்பனி வேணி வியாலீவ பரிசர்பதி. அப்ப அப்படி அவள் நடுங்குகிறாள். அவளுக்கு அந்த சிம்சுபா மரத்துக்கிட்ட போய் நின்று அழறா. அழற்சே அவளுக்கு அப்படியே நடுக்கம் வருது, உடம்புல எல்லாம் பயந்து பயந்து. அந்த நடுக்கத்துல அவள் முகம் எல்லாம் ஆடுறது. முகம் ஆடும் பொழுது அவளுக்கு பின்னாடி தொங்கக்கூடிய அந்த பின்னலானது அப்படியே ஆடுகின்ற பாம்பு போலே காட்சி அளித்தது. ஏவமுக்தா து வைதேகி ராட்சசீபிர் மனஸ்வினி உவாச்ச பரமத்ரஸ்தா பாஷ்பகத்கதயா கிரா. இவளுக்கு எதிர்த்து பேசவே பயம், தெம்பில்ல. அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு இவர்களை எல்லாம் எதிர்த்து அப்படியே அழுகையில் அப்படியே தழுதழுத்த குரலிலே சீதை பேசத் தொடங்கினாள். நமானுஷி ராட்சசஸ்ய பாரியா பவித்தும் அருகதி காமம் காததமாம் சர்வா ந கரிஷ்யாமி வோ வச்சஹா. இப்ப இந்த மானுஷ ஸ்திரீயான நான் கண்டிப்பா இந்த ராட்சசனுக்கு பாரியையாக ஆக மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எல்லாரும் என்ன துண்டு போட்டு தின்னலாம், உணவாக உண்ணலாம், அது வேணா நடக்குமே தவிர நான் அவர்களுக்காக ராவணனுக்காக ஆக மாட்டேன்னு உறுதியாக இருந்தாள். சானிஸ்வசந்தி துக்கார்த்தா சோகோபஹத சேதனா ஆர்த்தா வியசிர்ஜத அஸ்ரூணி மைதிலி விலலாபஹ. இப்படி இந்த வார்த்தையை சொல்லிட்டு சோகத்திலே புலம்பி பிதத்தி விலலாபக, ஐயோ கஷ்டங்கிறார் வால்மீகி. புலம்ப தொடங்கினாள் சீதை. லோக பிரவாத சத்யோயம் பண்டிதை சமுதாஹிருதா அகாலே துர்லபோ மிருத்யுர் ஸ்திரியாவா புருஷஸ்யவா யத்ராஹமேவம் க்ரூராபி ராட்சசீபிர் இஹார்திதா ஜீவாமி ஹீனா ராமேன முஹூர்த்தமபி துக்கிதா சா ராட்சசி மத்யகதா சீதா சுரசுதோபமா ந ஷர்மலேபே துக்கார்த்தா ராவணே நச்சதர்ஜிதா. இப்ப என்ன ஆயிடுத்து, இவள் புலம்பரா. சீதை புலம்பக்கூடிய வார்த்தை, தனக்கு தானே புலம்பி தீர்க்கக்கூடிய வார்த்தைகள் இப்ப வருது. என்ன புலம்புகிறாள்னா, பெண்ணுக்காகட்டும் ஒரு ஆணுக்காகட்டும் அவர்களுக்குன்னு ஒரு காலம் விதிக்கப்பட்டிருக்கும். மரணத்துக்கு இவ்வளவு காலம் இவர்கள் வாழலாம், இதற்கு மேல மரணம்னு ஒரு எல்லை இந்த காலத்திலே மரணம்னு விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த விதிக்கப்பட்ட அந்த காலமில்லா காலத்திலே மரணம்ங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வராது. நமக்குன்னு எப்ப மரணம் ஏற்படணும்னு விதிச்சிருக்கோ அப்பதான் வரும். சில பேருக்கு 2 வயசுல மரணம்னு விதிச்சிருக்கும், 2 வயசுல சின்ன குழந்தையா போயிடுவா. சில பேருக்கு 40 வயசுலன்னு விதிச்சிருக்கும், 40 வயசுல காரணமே இல்லாம போவா. சில பேர் அந்த உடம்புல இதுக்கு மேல பண்ண முடியாத ட்ரீட்மெண்டே இல்லைன்னு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் உயிரே போகாது, உயிர் மட்டும் அப்படியே இருந்துட்டே இருக்கும். அப்படி அவரவர்களுக்குன்னு எப்ப உயிர் போகணும்னு விதிச்சிருக்கோ அப்பப்பதான் உயிர் போகும். அதை தவிர பிற காலத்திலே உயிர் போதல்ங்கிறது அவ்வளவு கிடைக்காதுன்னு இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றா. இது லோகத்துல பொதுவா பேசக்கூடியது. அவரவர்களுக்குன்னு என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதானே நடக்கும். எப்ப உயிர் போகணுமோ அப்ப போய் தானே ஆகும் அப்படின்னு இவள் புலம்புகிறாள். ஏன் இவ இப்படி புலம்பினான்னு அவளே சொல்றா. ஏன்னா ராமரை பிரிந்து இருக்கேன், ராட்சசிகள்லாம் காதுக்கு அப்படியே காதுல ஈட்டி வைத்து குத்துற மாதிரி இப்படி வார்த்தை சொல்றா. இப்படி நம்மளை திட்டுகிறார்கள், இன்னும் நான் உயிருடன் இருக்கேன், எனக்கு உயிர் போல. என்ன பண்றது, உயிர் எப்ப போகணும்னு இருக்கோ அப்பதான் போகும், இப்ப போக மாட்டேங்கிறதேன்னு வருத்தப்படுறா சீதை. சாராட்சசி மத்யகதா சீதா சுரசுதோபமா ந ஷர்மலேபே துக்கார்த்தா ராவணே நச்சதர்ஜிதா. இப்ப ராட்சசிகளுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய இவள் ராவணனாலே பயப்பட்டு பயமுறுத்தப்பட்டு இருக்கிறாள். இவள் தெய்வ பெண்ணு போல இருக்கக்கூடிய இந்த சீதை இன்னும் ஒரு நன்மையை பெறவில்லை அப்படின்னு வால்மீகி சொல்ற. எந்த நன்மையும் அவளுக்கு கிடைக்கல. வேபதே ஸ்மாதிகம் சீதா
விஷந்தி வாங்கமாத்மனः வனே யூத பரிபிருஷ்டா மிருகி கோகைரிவார்திதா. காட்டிலே இந்த செந்நாய்கள் நரிகள்லாம் இருக்கும். ஒரு கூட்டமா வந்து செந்நாய்கள் நரிகள் எல்லாம் ஒரு சின்ன மான்குட்டிய சூழ்ந்ததுன்னா எப்படி அந்த மான்குட்டி துடி துடிக்குமோ அப்படி சீதை துடி துடித்து கொண்டு இருக்கிறாள். சாத்வசோகஸ்ய விபுலாம் ஷாகாம் ஆலம்பிய புஷ்பிதாம் சிந்தையாமாச சோகேன பர்த்தாரம் பக்னமானசா. அந்த சீதை என்ன பண்ணாள், அந்த அசோக வனத்திலே ஒரு மனம் இடிந்தவளாக, பக்ன மானசாங்கிறார் வால்மீகி. மனசு வந்து ரெண்டா பிளந்துருது சீதைக்கு. அந்த காலத்திலே அவள் ஒரு அசோக மரத்தின் கீழே நின்று கொண்டு ஒரு அசோக மரத்தின் கிளையை கையாலே பிடித்து கொண்டு தன்னுடைய பிராணநாதனான ராமனை மனதாலே நினைத்தாள். ஹா ராமேதி ச துக்கார்த்தா ஹா புனர் லக்ஷ்மணேதி ச ஹாஸ்வஸ்ரு மம கௌசல்யே ஹா சுமித்ரே திபாமினி ஏஷால்ப புண்ணியா கிருபணா வினசிஷ்யாம்யநாதவத் சமுத்திர மத்தியே நௌ பூர்ணா வாயுவே கைரிவாஹதா பர்த்தாரம் தமபஷ்யந்தி ராட்சசி வசமாகதா சீதாமி கலு சோகேன கூலம் தோயஹதம் யதா ந பத்மதல பத்ராக்ஷம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யாஃப் பஷ்யந்தி மேநாதம் கிருதஜ்ஞம் பிரியவாதினம் சர்வதா தேன ஹீனாயா ராமேன விதிதாத்மனா தீக்ஷ்ணம் விஷமிவாஸ்வாத்ய துர்லபம் மம ஜீவிதம் கீதृशं து மயா பாபம் புரா ஜன்மாந்தரே கிருதம் ஏனேதம் பிராப்யதே துக்கம் மயா கோரம் சுதாருணம் ஜீவிதம் திக்துமிச்சாமி சோகேன மகதா விருதா ராட்சசீபிஸ்ச ரக்ஷந்த்யா ராமோ நாசாத்யதே மயா திகஸ்து கலு மானுஷ்யம் திகஸ்து பரவஷ்யதாம் ந சக்யம் யத் பரித்யக்தும் ஆத்மச்சந்தேன ஜீவிதம். இதெல்லாம் அந்த அசோக மரத்தின் கிளையை பிடித்து கொண்டு ஒரு 7 ஸ்லோகங்களினாலே தன்னுடைய இப்படி இருக்கக்கூடிய நிலைமையை பத்தி புலம்புகிறாள் சீதை. இந்த 7 ஸ்லோகங்கள்ல என்ன புலம்பினான்னு பார்ப்போம். முதல்ல ஹா ராம, ஓ ராமனே, ஓ லக்ஷ்மணனேன்னு கதர்றா. அதற்கு மேல என்னுடைய மாமியார் கௌசல்யாரேன்னு துக்கத்துல கூட மாமியார கூப்பிடுறா சீதை. சுமித்ரையே அப்படின்னு அவர்களையும் கூப்பிடுகிறாள் துக்கத்திலே. நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, நடு கடல்ல ஒரு கப்பல் காத்தடிச்சு அது எங்க போறதுன்னே தெரியாம ஆடிண்டே இருக்கக்கூடிய ஒரு கப்பல் மாதிரி மாட்டின்ட்டேன். ஒரு அனாதையா ஆயிட்டேன் நான். ஒரு அனாதையாக நான் இப்பொழுது இருக்கிறேன். இதோ நான் இப்ப வினசிஷ்யாமிங்கிற இதோ கண் முன்னாடி நான் அழிய போறேன். என்னுடைய பர்த்தாவான ராமபிரான என்னால இன்னும் பார்க்க முடியல. ஆனா நான் பார்க்கறதெல்லாம் ராட்சசிகளை தான். ராட்சசிகள் தான் என்னை போட்டு கொடுமைப்படுத்துகிறார்கள். வெள்ளத்தால் மோதப்பட்டு இடியக்கூடிய கரை போல நான் உடைய போகிறேன். சோகம்ங்கிற வெள்ளத்தினால நான் உடைய போகிறேன். நான் நதி கரை வந்து ஒரு அளவுதான் வெள்ளம் தாங்கும். அளவுக்கு மீறி போச்சுன்னா கரை உடைந்து போயிடும், ஊர் முழுக்க வெள்ளம் ஆயிடும். மாதிரி இந்த ஹிருதயத்துல சோகம்ங்கிறது இவ்வளவுதான் தாங்கும். அதை தாண்டி வெள்ளம் மாதிரி சோகம் வந்ததுன்னா ஹிருதயம் உடைந்து போய்விடும். இப்படி இருக்கக்கூடிய நான் என்னுடைய தாமரை கண்கள் போன்று கண்ணுடைய அந்த ராமபிரான பார்க்கலையே அப்படின்னு அவருடைய கண்கள் ஞாபகம் வருது. அவர் நடக்கக்கூடிய நடை சிம்ம விக்ராந்த காமினம். அவர் ஒரு சிம்மம் போலே ஒரு சிம்ம நடையாக இட்டுக்கொண்டு வருவாரே, அந்த நடையை பார்க்க முடியவில்லையே. நான் பார்க்கல. தன்யாஃப் பஷ்யந்தி, யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவர்கள் தான் பார்ப்பார்கள் போலருக்கு. இதெல்லாம் நமக்கு அவரை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் இல்லை. என்னுடைய நாதர் அவரை நான் பார்க்கவில்லை. அந்த ராமனை விட்டு விலகி பிரித்து என்னுடைய பிராணனானது எடுக்கப்பட்டது. என் பிராணன் இன்னும் இருக்கே ராமனை பிரிஞ்சுங்கிறதே ஒரு வியப்பா இருக்குங்கிறா சீதை. என் பிராணன் இன்னும் உயிரோட இருக்கு. நல்ல கொடுமையான ஆலகாலத்த விஷத்தை குடித்து ஒருத்தருக்கு உயிர் போலன்னா எப்படி ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி சீதைக்கு ஆச்சரியம். தீக்ஷ்ணம் விஷம் இவாஸ்வாத்திய துர்லபம் மம ஜீவிதம் அப்படிங்கிற. இன்னும்
விஷம் குடித்தாற் போலே ராமனை பிரிந்து இருக்கிறேன் நானு. இன்னும் என் உயிரானது இப்படி இருக்கிறதே வியக்கத்தக்கது. முன்னாடி ஜென்மத்துல நான் என்னென்ன பாவம் பண்ணேனோ அது தெரியல. அது இந்த ஜென்மத்திலே இப்படி என்னை வாட்டுகிறது. நான் தான் அதை அனுபவித்தான், வேற வழி கிடையாது. நான் தான் அதை அனுபவித்தான். இந்த ராட்சசிகளை தாண்டி நான் போய் ராமரை பார்க்கறதுன்னு ஒண்ணு நடக்காது. நானா இந்த ராட்சசிகளை தாண்டி போய் ராமபிரானை சேவிப்பதுங்கிறது எப்போ நடக்க போறதோ தெரியல. ஆகையாலே என்னுடைய பிராணனை நான் விடப்போகிறேன், என்னுடைய உயிரை விடப்போகிறேன். அதுதான் ஒரே முடிவு இப்போதைக்கு என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, திகஸ்துகலு மானுஷ்யம். இந்த திக்குன்னா ஒரு இகழக்கூடிய ஒரு சொல் சம்ஸ்கிருதத்துல, சீன்னு சொல்லுவோம்ல தமிழ்ல. அந்த மாதிரி ஒரு மனித பிறவின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கே எனக்கு. இவர்கள்லாம் ராட்சசர்களா இருந்து என்ன கொடுமை பண்றா. இந்த பிறவியே எனக்கு வேண்டாம். அதிலும் நான் என்னுடைய இஷ்டப்படிக்கு முடிவெடுக்க முடியாதபடிக்கு என்னுடைய ஒரு நிலைமையில நான் இப்படி மாட்டின்னு இருக்கேனே, இன்னொருத்தர் வசப்பட்டு இருக்கேனே, அது இன்னும் கொடுமையானது. ஏன்னா இப்ப அடுத்தவர்கள் அனுமதி இல்லாம என் உயிரை கூட என்னால விட முடியாதபடிக்கு நான் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை, அது இன்னும் மோசமானதுன்னு தன்னுடைய துக்கத்தினாலே இப்படியெல்லாம் பலவாறு புலம்பிக் கொண்டு அவள் இப்படியே அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தாள். இதோட 25ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 26ஆம் சர்க்கம். பிரசக்தா ஸ்ருமுகி த்வேனம் ப்ருவந்தி ஜனகாத்மஜா அதோமுகமுகி பாலா விப்ளுப்தம் உபசக்ரமே உன்மத் விலப்தும் உபசக்ரமே உன்மத்தேவ பிரமத்தேவ பிராந்த சித்தேவ சோச்சதி உபாவிருத்தா கிஷோரீவ விவேஷ்டந்தி மஹீதலே. அந்த சமயத்திலே சீதை என்ன பண்றான்னா, தன்னுடைய தலையை கவிழ்த்து கொண்டிருக்கிறாள். தலை குனிஞ்சு நிற்கிறாள். அப்படியே கண்ணீர்லாம் முகத்திலேருந்து பூமியில விழருது. இப்படி அவள் இருக்கக்கூடியவள் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அப்படியே பதறுகிறாள். உன்மத்தா இவ, நல்ல பித்தேறியவர்கள், பைத்தியம் பிடிச்சவர்கள் போல இருக்கா. இல்ல பிரமத்தா இவ, புத்தி பிசக்கியவர்கள் போல. இல்ல பிராந்த சித்தா, பிரமம் பிடிச்சவள் போல ஆயிட்டா. இப்படி இருக்கக்கூடியவள்லாம் வருந்தி இந்த பூமியிலே ஒரு தன்னுடைய சிரமத்தெல்லாம் போகக்கூடிய பெண் குதிரை எப்படி அந்த பூமியில விழுந்து பிறழுமோ அந்த மாதிரி இவளும் புலம்பி பிதத்த தொடங்கினாள். ராகவஸ்ய பிரமத்தஸ்ய ராட்சசா காமரூபினா ராவணேன பிரமத்யாஹம் அனீதா குரோஷதி பலாத். இப்ப ராகவனுக்கு தெரியாத சமயத்துல ராவணன் என்ன கூட்டின்னு வந்துட்டான். ராட்சசி வசமாபன்னா பத்யமானா சுதாருணம் சிந்தயந்தி சுதுக்கார்த்தா நாகம் ஜீவித்துமுத்சகே. இப்படி ராட்சசிகள்லாம் என்ன வசப்படுத்தி கொண்டு இப்படி கொடுமையான வச்சனங்களை எல்லாம் சுத்தி நின்று பேசுறான். ஆகையாலே சுதுக்கார்த்தா, துக்கத்தினால மூழ்கல, சுதுக்கம், ரொம்ப பெரிய அளவு கடந்த துக்கத்திலே மூழ்கி விட்டேன். சிந்தையந்தி, எப்பொழுதும் மனவேதனையோட இருக்கேன், ராமனையே நினைத்து கொண்டு இனி நான் ஜீவித்தும் ந உத்சகே, உயிரோடு இருப்பதற்கு விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டான். நகிமே ஜீவிதேனார்த்தோ நைவார்த்தைர் நச்சபூஷணைஹி வசந்தியா ராட்சசி மத்தியே வினாராமம் மகாரதம். நகிமே ஜீவிதேனார்த்தஹா நைவ அர்த்தைஹி நச்ச பூஷணைஹி வசந்தியா ராட்சசி மத்தியே வினாராமம் மகாரதம். ராமபிரான் இருந்தானாகில் அலங்காரங்கள் என்ன, அழகுகள் என்ன, இது எல்லாம் பண்ணிக்கொள்ளலாம், எல்லாமே உச்சிதமா இருக்கும். எப்ப ராமபிரான் இல்லைன்னு ஆயிடுத்தோ, எப்ப ராமபிரான் இல்லைன்னு ஆயிடுத்தோ அப்புறம் என்ன, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. என்னுடைய உயிரே இருக்க வேண்டாம். ராட்சசிகள் மத்தியத்திலே சிக்கிக்கொண்டு தவிக்கக்கூடிய எனக்கு என் உயிர் கூட வேண்டாம். அதற்கு மேல பணங்கள் என்ன, பூஷணங்கள் என்ன, வஸ்திரங்கள் என்ன, இதனால என்ன பிரயோஜனம்? இது எதுனாலையுமே பிரயோஜனம் இல்லை. ஆகையாலே எனக்கு ராமன் இல்லாத பொழுது ஆபரணங்களாலும் பிரயோஜனம் இல்லை, வஸ்திரங்களாலும் பிரயோஜனம் இல்லை, இல்ல உயிரை வைத்து கொண்டு கூட என்ன பிரயோஜனம், எதுனாலையும் பிரயோஜனம் இல்லை என்று கூறுகிறாள்.
அஷ்மசாரமிதம் நூனம் அதவா ப்யஜராமயம் ஹிருதயம் மம ஏனேதம் ந துக்கேனாவசீரியதே. என்னுடைய ஹிருதயம் இருக்கே, அது ஒருவேளை கல் பாறையா இருக்குமோ? சீதை புலம்புற வார்த்தை. ஒருவேளை கல்லுல பண்ணியிருப்பாலோ என்னுடைய ஹிருதயம், அதனாலதான் இன்னும் அப்படியே இருக்கு போல இருக்கு. இவ்வளவு பெரிய துக்கம் வந்திருக்கு, இந்த சமயத்துல அது உடஞ்சிருக்க வேண்டாமா? இவ்வளவு துக்கம் எப்ப ராவணன் தூக்கின்னு வந்தானோ அந்த சமயத்திலேயே உடஞ்சிருக்கணும் என்னுடைய ஹிருதயம். இன்னும் உடையாம இருக்கு. ஒருவேளை எனக்கு மட்டும் பிரம்மா கல்லுல பண்ணிட்டான் போல இருக்கு நெஞ்சு. திங் மாமனாரியாம் அசதீம் யாஹம் தேன வினா கிருதா முகூர்த்தம் அப்பி ரக்ஷாமி ஜீவிதம் பாப ஜீவிதா. எனக்கு என்னையே பிடிக்கலங்கிற சீதை. எனக்கு என்னையே பிடிக்கவில்லை. ஏன்? ஒரு என்னுடைய பாதிவிரத்தியத்துக்கு, என்னுடைய பதிவிரதா தர்மத்துக்கு ஒரு குற்றம் ஏற்படும்படிக்கு ஒரு செயல் நடந்துருது. இன்னும் நான் என்னை ஒழித்து கொள்ளவில்லை. அவரோடு இல்லாமல், அந்த ராமனோடு இல்லாமல் நான் பிரிக்கப்பட்டு ஒரு பாப்ப ஜீவியாக இருக்கேன். ஒரு முகூர்த்தமாவது நான் பிராணனை விடாம வைத்துக் கொண்டிருக்கிறேனே. நான் பிராணனை விட வேண்டும்னு தாத்பரியம் சீதைக்கு. காச்சமே ஜீவிதே ஸ்ரத்தா சுகேவாதம் பிரியம் வினா பர்த்தாரம் சாகராந்தாயா வசுதாயா பிரியம் வதாம். இந்த கடல் சூழ்ந்த பூமிக்கே மொத்த அரசனாக இருக்கக்கூடியவன் ராமபிரான். அவனை விட்டு பிரிந்த பிறகு எனக்கு உயிர் வாழ்றதுல என்ன ஒரு ஆசை? எனக்கு எதுலையுமே ஆசை இல்லை, ஸ்ரத்தையே இல்லை. வித்யதாம் பக்ஷதாம் வாபி ஷரீரம் விசிருஜாம்யஹம் நச்சாப்யஹம் சிரம் துக்கம் சஹேயம் பிரியவர்ஜிதா. என்னால இதற்கு மேல துக்கத்தை தாங்க முடியாதுப்பா. இதற்கு மேல சிரம், ரொம்ப காலம்லாம் நான் துக்கத்தை தாங்க மாட்டேன். நான் என்னுடைய தேகத்தை விடுகிறேன். அதை இவர்கள் வெட்டி போடட்டும் அல்லது விழுங்கி வாய்க்குள்ளே போடட்டும், என்ன வேணா பண்ணிக்கட்டும். நான் என்னுடைய தேகத்தை விடப்போகிறேன். சரேனாபி சரணேனாபி சவ்யேன நஸ்பிருஷேயம் நிஷாச்சரம் ராவணம் கிம் புனர் அகம் காமயேயம் விகர்ஹிதம். இந்த அல்ப திருடன், இந்த ராவணன் இருக்கானே, அவனை என்னுடைய இடது கால் நுனினால கூட நான் தொடமாட்டேன். வலது கால் கூட இல்லை, இடது கால் நுனினால கூட அந்த ராவணனை நான் தொடவே மாட்டேன். அப்படி இருக்க அவனை நான் விரும்புவேங்கிறது எப்படி நடக்கும்? அவனை நான் ஆசைப்படணும்னு சொல்றாளே, அது எப்படி நடக்கும்? என்னுடைய இடது கால் நுனி கூட அவன் மேல படாது. அப்படி இருக்கிறச்சே நான் அவனை விரும்புவேன்னு ஒரு பொருள் நடக்குமான்னு? முயலுக்கு கொம்பு முளைச்சாலும் முளைக்கும், இது நடக்காது. பிரத்யாக்கியானம் ந ஜானாதி நாத்மானம் நாத்மனः குலம் யோன்ருஷம் சஸ்வபாவேன மாம் பிரார்த்தைதுமிச்சதி. யாருக்கோ ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவளை இவன் எப்படி தனக்கு மனைவியாக விரும்புகிறான்? அதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய குரூர சுபாவம். ஒரு கருணைங்கிறதே இல்லாத ஒரு குரூர சுபாவத்தினாலே இவ்வளவு ஒரு தவறான காரியத்தை செய்கிறான். தன்னுடைய நிலையையும் அவன் புரிந்து கொள்ளவில்லை, தன்னுடைய குலத்தையும் அவன் புரிந்து கொள்ளவில்லை. சின்னா பின்னா விபக்தாவா தீப்தயா வாக்னௌ பிரதீபிதா ராவணம் நோபதிஷ்டேயம் கிம் பிரலாபேன வஸ்சிரம். நானு என்னை சின்னான்னு செதுக்கப்பட்டவள், என்ன செதுக்கட்டும், இல்ல பின்னா பிளக்கட்டும், ரெண்டா விபக்தா இல்ல அறுத்து எடுக்கட்டும், இதெல்லாம் என்ன வேணா பண்ணட்டும். இல்ல தீப்தே அக்னௌ பிரதீபிதா கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்புல கூட என்னை கொண்டு போய் போடட்டும். ஆனால் ராவணனை கண்ணெடுத்தும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்கிறாள் சீதை. கியாதஃ ப்ராஜ்ஞः கிருதஜ்ஞஸ்ச சானுக்ரோஷஸ்ச ராகவஹ சத்விருத்தோ நிரனுக்ரோஷஹ சங்கே மத்பாக்ய சம்சயாத். ராமரானவர் எப்படிப்பட்டவர்னா, கியாதஹா பிராஜ்ஞஹா கிருதஜ்ஞஸ்சன்னு சானுக்ரோஷஹா சத்விருத்தஹா இதெல்லாம் சொல்கிறாள் ராமனை பத்தி. புத்திமானாக இருக்கிறான், நல்ல அறிவுள்ளவனாக இருக்கிறான், தயை உள்ளவனாக இருக்கிறான், நல்ல நடத்தை உடையவனாக இருக்கிறான்,
இப்படி பிரசித்தி பெற்ற அந்த ராமன் இருக்கிறானே, ஆனா இப்ப பார்த்தா எப்படி இருக்கான்? மனைவிய கஷ்டப்பட விட்டுட்டு ஒரு அதை பத்தி கண்டுக்காதவன் போல இப்ப ஒரு தோற்றம் அளிக்கிறானே, அது எதனால? கிருபை இல்லாதவன் போல தோற்றம் அளிக்கிறானே அப்படின்னு யோசிக்கிறா. பிராக்ஞஹா, எல்லாத்தையும் அறிந்தவன், அவனுடைய ஞானத்தில் ஏதாவது குறை உண்டா? சர்வஜன், அவனால பிறருக்கு ஒரு குறை தீர்க்க வேண்டும்னா அவர்களுக்கு என்ன குறைன்னு அறிவான். அந்த குறைகளை எப்படி தீர்க்க வேண்டும்னு நன்னா அறிந்தவன். அதனால அவனை மாதிரி ஒருத்தர் குறைய தீர்த்து வைக்கவே முடியாது, அவ்வளவு அறிவுண்டு. கிருதஜ்ஞா, எல்லாத்தையும் அறிந்தவன், பிறர் செய்ததை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், நன்றி அறிவுள்ளவன். சானுக்ரோஷா, ஐயோன்னு தானே இறங்கும். அவர்கள் பிரார்த்திக்க கூட வேணாம். அனுக்ரோஷம்னா கிருபா, அந்த கிருபை உள்ளவன். பிறர் இவன்கிட்ட கேட்க கூட வேண்டாம் எனக்கு நீ கொடுக்கணும்னு. ஐயோ அவர்கள் கேட்கலன்னா அவர்களுக்கு கிடைக்காம விடுமே, நம்மளே கொடுத்துருவோம் அப்படின்னு தன்னுடைய கிருபையினாலே இறங்கி எல்லாருக்கும் உதவி புரியக்கூடியவன் அந்த ராமன். அது மட்டும் இல்ல, ராகவஹா, இப்படி இருக்கக்கூடிய குடியிலே பிறந்தவன். இந்த குடியில பிறந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த தர்மம் உண்டு. இங்க பிறப்பாலேயே அவனுக்கு இந்த தர்மம் எல்லாம் கிடைச்சது. இது மட்டும் இல்ல, சத்விருத்தகா, நல்ல ஆச்சாரம் உடையவன், நன்னடத்தை. நன்னடத்தைனா என்னன்னு இங்க சொல்கிறார்கள். நன்னடத்தைனா தான் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக நன்னா நடக்கக்கூடியது நன்னடத்தை இல்லை. பிறர்களும் நன்கு இருக்க வேண்டும், பிறர்கள் நன்றாக வாழ வேண்டும்ங்கிறதுக்காகவே வாழுதல் தான் நன்னடத்தையம். அப்படி இருக்கக்கூடியவன் ராமன். பலருக்கு சமிருத்தி வர வேண்டும்ங்கிறதையே தனக்கு பிரயோஜனமாக உடையவன் எம்பெருமான் ராமபிரான். கியாத்தகா, இப்படிலாம் அவன் புகழ் பெற்றிருக்கான். கியாத்தகான புகழ் பெற்றவன். இந்த மாதிரிலாம் அவனுக்கு இவ்வளவு புகழ் இருக்கு, எல்லாரும் சொல்கிறார்கள். ஆனா நிரனுக்ரோஷா சங்கே, இவ்வளவு குணங்களுடைய அந்த ராமன் இப்படி நான் கஷ்டப்படுற நேரத்துல என் கண்ணுல பல்லையே. பிறருக்குன்னா இறங்கி இறங்கி செய்யக்கூடியவன், நான் கஷ்டப்படுற நேரத்துல என் கண்ணுல பல்லையே. அதனால நான் என்ன நினைக்கிறேன், அவனுக்கு கிருபையே இல்லை, அவன் நெஞ்சு கல்லோன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னான். சொல்லிட்டு இல்ல இல்ல, இப்படி எம்பெருமான் ஒரு காலம் குணங்கள் இல்லாமல் இருக்க மாட்டான். சூரியனிடமிருந்து ஒளியை பிரிக்க முடியுமா? முடியாது. இருட்டு எவ்வளவுதான் முயற்சித்தாலும் சூரியனுடைய ஒளியை மறைக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஒளி இருந்தால் அங்கு இருட்டு இருக்காது. ஒருவேளை சூரியனிடமிருந்து அந்த பிரகாசத்தை பிரித்தால் கூட ராமனிடமிருந்து குணத்தை பிரிக்க முடியாது. ராமன்கிறதே அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்பினவன் தான். அதனால இந்த கல்யாண குணங்கள்லாம் அவனை விட்டு போகாது. ஆனா நான் ஏன் இப்படி சந்தேகப்படுறேன் தெரியுமோ? மத்பாக்ய சங்ஷயாத், என்னுடைய பாக்யஹானி, நான் பண்ண பாபம், வேற எதுவும் இல்லை. அப்படி குணவானாக இருக்கக்கூடிய ராமனை பார்த்து நான் இப்படி சந்தேகப்படுறேன். அவனுக்கு தயை இல்லையான்னு நினைக்க வைக்கிறது என்னுடைய பாப்பம் தான், இப்படி நினைக்க வைக்கிறது. உண்மையில அது கிடையாது அப்படின்னு வருத்தப்படுகிறாள் சீதை. ராட்சசானாம் ஜனஸ்தானி சஹஸ்ராணி சதுர்தச ஏனைகேன நிரஸ்தானி சாமாம் கிம் நாபிபத்யதே. இந்த ஜனஸ்தானத்துல 14,000 அரக்கர்களை அழித்துட்டு தனி வீரனாக ஒருத்தனாக ஒரு முகூர்த்த காலத்திலே 14,000 அரக்கர்களை கொன்னு அப்படி சீதை முன்னாடி தன்னுடைய வீரமெல்லாம் தோத்த நின்னா. சீதையும் அவனை ஆலிங்கலம் பண்ணி கொண்டாள். அப்படி இருக்கக்கூடிய ராமன் இப்ப ஏன் என் கண்ணுக்கு படலன்னு சீதை ஆசைப்படுறான். நிருத்தா ராவணே நாகம் அல்பவீரியேன ரக்ஷசா சமர்த்த கலுமே பர்த்தா ராவணம் ஹந்துமாகவே. இந்த அல்ப பய ராவணன் ஒருத்த, அவன் என்ன தூக்கின்னு போயிட்டான். என்னுடைய பர்த்தாவான ராமன் யுத்தம்னு வந்தா ராவணனை கொன்னு விடுவான். விரோதோ தண்டகாரண்யே ஏன ராட்சச புங்கவஹ ரணே ராமேன நிஹதஹ சமாம் கிம் நாபிபத்யதே. அப்படி யுத்தத்துல தனிவீரனாக 14,000 அரக்கர்களை அழித்தவன் ஏன் என்னை இன்னும் மீட்கவில்லை, ஏன் மீட்கவில்லைன்னு தெரியவில்லையேன்னு வருத்தம். காமம் மத்தியே சமுத்திரஸ்ய லங்கேயம் துஷ்பிரகர்ஷனா
நது ராகவ பானானாம் கதிரோதீஹி வித்யதே. ஒருவேளை எப்படி இருக்குமோ, இந்த இலங்கை கடலுக்கு நடுவிலே இருக்கு, வேற யாராலையும் இங்க வந்து அழிக்க முடியாதுங்கிறது உண்மையா இருக்குமோ? கடல்ல அவ்வளவு தூரம் படகெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்தாலும் பெரிய பெரிய முதலைகள்லாம் கூட விழுங்கும்படிக்கு வைத்திருக்கிறான் ராவணன். ஆகையால யாரும் இந்த கடலை தாண்டி இங்க வர முடியாதுங்கிறது உண்மையா இருக்கும். அதனாலதான் ராமன் இங்க இன்னும் வராம இருக்கான்னு ஒருவேளை வைத்துக் கொள்வோங்கிறான். ராமனால இங்க வர முடியாதுதான், வாஸ்தவம் தான். ஆனால் என்ன பண்ணலாம், ராவணன் என்ன பண்ணலான்னா, நது ராகவ பானானாம் கதிரோதீக வித்யதே. அவர் வர வேண்டாம், அவருடைய அம்புகள் வரலாமே இங்க. ராகவ பானங்களை, ஸ்ரீராம பானத்தை தடுக்கக்கூடியவர்னு யார் இருக்கா? அந்த ராகவனின் பானங்களுக்கு ஒரு தடை ஏற்படுத்தக்கூடியது இந்த உலகத்துல உண்டான. அவன் வரலனாலும் அவன் பானங்கள் வந்து என்ன ரட்சிக்கலாமே. கின்னு தத் காரணம் ஏன ராமோ திருட பராக்கிரமஹ ரக்ஷசாபஹிருதாம் பாரியாம் இஷ்டாம் நாவப்யபத்யதே. இப்ப அவ்வளவு பெரிய வீரனான ராமன் இப்படி அரக்கனால் தூக்கி கொண்டு செல்லப்பட்ட தன்னுடைய மனைவியை ஏன் இன்னும் வந்து மீட்கவில்லை? அதற்கு காரணம் என்னன்னு தெரியாமல் முழிக்கிறேன். ஹஸ்தாம் மாம் ந ஜானீஷே சங்கே லக்ஷ்மண பூர்வஜா ஜானன் அபி ஹி தேஜஸ்வி கர்ஷனம் மர்ஷயிஷ்யதி. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் இங்க இருக்கேன்னு அவனுக்கு தெரியல போல இருக்கு. நான் இன்னும் லங்கையில தான் வந்திருக்கேன்னு அவனுக்கு தெரியல. தெரிஞ்ச பிறகு கண்டிப்பா என் ராமன் இப்படி இருக்க மாட்டான். தெரிந்து விட்டால் ஆகில், அதுவும் லக்ஷ்மண பூர்வஜகா, கூட லக்ஷ்மணன் வேற இருக்கான். இந்த இடத்துல நான் இருக்கேன்னு தெரிந்து விட்டதாகில் அவன் கண்டிப்பா வராமல் இருக்க மாட்டான். யோதிகத்வாமாம் ராகவாய நிவேதயேத் கிருத்ர ராஜோபி சரணே ராவணேன நிபாதிதா. என்ன ராவணன் தூக்கிண்டு போனான்ங்கிறது தெரிஞ்சது ஜட்டாயுக்கு தான், அந்த கழுகுக்கு. அவனையும் ராவணன் கொன்னு விட்டான். கிருதம் கர்ம மகத்தேன மாம் ததா அவபத்யதா திஷ்டதா ராவணத்வந்தே விருத்தேனாபி ஜட்டாயுஷா. இந்த ஜட்டாயு மகாராஜர் என்ன பண்ணார்? பெரிய காரியம் பண்ணிட்டார். எனக்கு உதவி புரிய வந்து அவர் உயிரே பெடுத்து. யதிமாம் இஹ ஜானியாத் வர்த்தமானாம் சராகவஹ அத்ய பானைர் அபிக்ருத்தஹ குர்யாத் லோகம் அராக்ஷசம் விதமேதச்ச புரீம் லங்காம் சோஷயேச்ச மகோததீம் ராவணஸ்ய ச நீச்சஸ்ய கீர்த்திம் நாமன நாசயேத். ஒருவேளை என் ராமனுக்கு நான் இங்க இருக்கேன்னு தெரிந்ததுன்னா, குர்யாத் லோகம் அராக்ஷசம், இந்த உலகத்துல ராட்சசன்கிற வார்த்தையே இல்லாம பண்ணிடுவான். இந்த உலகத்திலே ராட்சசன்கிற வார்த்தையே இருக்காது. ராட்சசர்கள் இருக்க மாட்டாளா? இல்ல, ராட்சசர்கள்ங்கிற வார்த்தை கூட இருக்காது. அப்படி ஆக்கி விடுவான் இந்த உலகத்தை. இந்த லங்கையை வந்து அப்படியே அழித்து விடுவான். கடலையே வத்தடித்து விடுவான் அவன். ராவணனுக்கு கீர்த்தின்னு ஒண்ணு இருக்காது, எல்லாத்தையும் அழித்து விடுவான். தத்தோ நிகதநாதானாம் ராட்சசி நாம் கிருஹே கிருஹே யதாஹமேவ ருததி ததா பூயோ ந சம்சயா. அப்படி அவன் பண்ணான்னா, நான் எப்படி அழறேனோ அப்புறம் இந்த ராட்சசிகள்லாம் அவரவர்கள் வீட்டிலே அழ வேண்டியதுதான். அன்விஷ்ய ரக்ஷசாம் லங்காம் குர்யாத் ராமஸ் ச லக்ஷ்மணஹ நஹிதாப்யாம் ரிபுர் திருஷ்டோ முகூர்த்தமபி ஜீவதி. இந்த லங்கையை தேடிக்கொண்டு ராமன் வருவானா தெரியல. வந்தால் ஒருவேளை ராமன் கண்ணிலே இந்த லங்கை பட்டால் ஒரு முகூர்த்த காலம் கூட அவனை எதிர்த்து யாரும் நிக்க முடியாது. சிதா தூமா குலபதா கிருத்ர மண்டல சங்குலா அச்சிரே நைவ லங்கேயம் ஸ்மசான சதிருஷி பவேத். விரைவிலேயே இந்த லங்கையானது சிதைகளின் புகை சூழ், சிதைகள்னா அந்த இறந்த உடலை எல்லாம் வைத்து எரிக்கக்கூடியது அந்த சிதை. அந்த சிதைகளின் புகையெல்லாம் சூழ்ந்துடும் இந்த லங்கையில. கழுகுகள் வந்து இறந்த பிணங்களை தின்ன உட்கார்ந்து விடும். அப்படி ஒரு ஸ்மசானம் போலே, ஒரு ஸ்மசானம் போலே இந்த லங்கையானது சீக்கிரமே மாறும். அச்சிரேனைவ காலேன பிராப்ஸ்யாம் ஏவ மனோரதம் துஷ்பிரஸ்தானோபி யம்பா அயம் ஆபாதி சர்வேஷாம் வோ விபரியம். என்னுடைய கோரிக்கையும் கொஞ்ச காலத்திலே கிடைச்சிடும். இந்த துர்நடத்தை உடைய எல்லாருக்கும் விபரீதம் ஏற்படும்.
யாதிருஷானி ஹி திருஷ்யந்தி லங்காயாம் அசுபானி வை அச்சிரே நைவ காலேன பவதி பவிஷ்யதி ஹதப்ரபா. இந்த லங்கையில அங்கங்க சில நிமித்தங்கள், நிமித்தம்னு ஓமன்ஸ்னு சொல்வாங்க, ஒரு அடையாளங்கள், சகுனங்கள், ஒரு துர்நிமித்தங்கள், கெட்ட சகுனங்கள் என் கண்ணுக்கு தெரியறது. ஆகையால இந்த லங்கை அழிய போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். நூனம் லங்காம் ஹதே பாபே ராவணே ராட்சசாதமே சோஷம் யாஸ்யதி துர்கர்ஷா பிரமதா விதவாயதா. அந்த ராட்சசாதிபனான ராவணன் முடிந்தான்னு தெரிந்தெடுத்துன்னா இந்த லங்கை கணவனை இழந்த கைம்பெண் போலே உலர்வை உடனே, அதாவது ஒரு அழகு குலைதலை அடையப் போகிறதுன்னு சொல்கிறார்கள். ஒரே ஒன்று அடி. நூனம் ராட்சச கன்யானாம் ருதந்தீனாம் கிருஹே கிருஹே ஸ்ரோஷ்யாமி நச்சிராதேவ துக்கார்த்தானாம் இஹத்வனிம். இங்க உடனே சீக்கிரமாக இருக்கக்கூடிய இந்த வீடுகள் தோறும் எல்லா விதவை பெண்களும் கூக்குரல் இடுவதை கேட்கப் போகிறேன். சாந்தகாரா ஹதத்யோதா ராட்சச புங்கவா பவிஷ்யதி புரி லங்கா நிர்தக்தா ராமசாயகைஹி யதி நாம சசூரோ மாம் ராமோ ரக்தாந்தலோச்சனஹ ஜானியாத் வர்த்தமானாம் ஹி ராவணஸ்ய நிஷேவனே. ஒருவேளை அந்த சூரனான ராமன் நான் ராவணனின் மாளிகையில இருக்கேன்னு தெரிந்து கொண்டாராகில், இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு ஒருவேளை தெரிந்து கொண்டாராகில், இந்த லங்கை நகர் முழுக்க ராமபானங்களினாலே எரிக்கப்படும். அனேன துன்ருஷம்சேன ராவணேநாதமேனமே சமயோயஸ்து நிர்திஷ்டஸ்தஸ்ய காலோயமாகதா. இந்த நீச்சனான ராவணன் அவன் ஏற்படுத்திய கெடு இருக்கிறது, அந்த கெடு இதோ இப்ப வந்துருத்து. 2 மாசங்கிறது என்ன, இப்ப வந்துருத்து அந்த கெடுகாலம். அகாரியம் ஏன ஜானந்தி நைர்ருதா பாபசாரிணஹ அதர்மாத்து மஹோத்பாதோ பவிஷ்யதி சம்பிரதம். பாபத்தொழில் புரியக்கூடிய அரக்கர்கள் அவர்கள் செய்வதை பாபம்னு தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதனால அவர்கள் பண்ணக்கூடிய பாபத்துக்கு எது பலனோ அது கிடைக்கத்தான் போகிறது. நைதே தர்மம் விஜானந்தி ராட்சசா பிஷிதேஷனாக துருவம் மாம் பிராதராஷார்த்தே ராட்சச கல்பயிஷ்யதி. இந்த அரக்கர்கள்லாம் இருக்காளே, தர்மத்தின் பலனை மனதிலே பற்றவிடாது இருந்து வருகிறார்கள். மனசுல தர்மத்தின் பலன், தர்மத்தை பத்தி ஒரு சிந்தனை கூட எழாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்கள், காலை அவர்களுடைய உணவுக்காக வெட்டி தின்று விடுவார்கள். சாஹம் கதம் சரிஷ்யாமி தம் வினா பிரிய தரிசனம் ராமம் ரக்தாந்தநயனம் அபஷ்யந்தி சுதுக்கிதா. அழகான கண்ணழகையுடைய அந்த ராமரை பிரிந்து நான் இவ்வளவு துயரப்படுறேனே, நான் என்ன பண்ண முடியும்? அவர்கள் என்ன கிட்ட வந்தா நான் என்ன பண்ண முடியும்? எதி கஷ்டித் பிரதாதாமே விஷாஸ்யாத்ய பவேதிஹ க்ஷிப்ரம் வைவஸ்வதம் தேவம் பஷ்யேயம் பதினாவினா. இதுக்கு பதில யாராவது எனக்கு இங்க விஷத்தை கொடுத்தார்களாகில் நான் நேரா போய் அந்த யமனை பார்த்துடுவேன். என் கணவனை பார்க்கறதுக்கு பதில யமனை பார்த்து விடுவேன். யாராவது விஷமாவது தரக்கூடாதா? நான் ஜானான் ஜீவிதம் ஜீவதீம் ராமஹா சமாம் பரத பூர்வஜஹா ஜானந்தௌ தௌ ந குர்யாதாம் நோர்வியாஹி மம மார்கனம். அந்த பரதனுக்கு அண்ணனாகிற அந்த ராமர் என்னை இன்னும் நான் உயிரோட இருக்கேன்னு தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். அவர் ஒருவேளை என்ன தேடிக்கொண்டு அங்கெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் போலருக்கு. நூனம் மாமைவ சோகேன சவீரோ லக்ஷ்மணாக்ரஜஹ தேவலோகமிதோ யாதஸ்த்யக்த்வா தேஹம் மஹீதலே. ஒருவேளை அந்த ராமன் இப்படி இருக்கலாமோ,
என்னை விட்டு பிரிந்த துக்கத்துல அவன் ஒருவேளை உயிரை விட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு அப்படி கூட ஆயிருக்கலாமே. தன்யா தேவா சகந்தர்வா சித்தாஷ்ட பரமர்ஷயா மம பஷ்யந்தி ஏ நாதம் ராமம் ராஜீவலோச்சனம். அப்படி மட்டும் அவன் பெய்ந்தான தேவர்கள் என்ன, கந்தர்வர்கள் என்ன, சித்தர்கள் என்ன, பரமரிஷிகள் என்ன, இவர்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவா. என்னுடைய நாதன் என்னுடைய ராமனை அவர்கள்லாம் அங்க பார்க்க போகிறார் சொர்க்கத்துல. அவர்கள்லாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். ராமம் ராஜீவலோச்சனம், தாமரை பூ போல இருக்கக்கூடிய திருக்கண், அந்த அழக, திருக்கண்ணோட அழக மட்டும் சேவித்தால் போரும், அவ்வளவு புண்ணியசாலிகள் அவர்கள். அத்தவா நஹி தஸ்யார்த்தே தர்மகாமஸ்ய தீமதா மயா ராமஸ்ய ராஜர்ஷே பாரியயா பரமாத்மனஹா. இப்ப நல்ல ராஜரிஷியாக பரமாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த ராமர், அவருக்கு ஒருவேளை நான் பத்னியா இருந்து ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லை போல இருக்கு. நான் பத்னியாக இருப்பதினாலே ஆக வேண்டிய காரியம் வேற எதுவும் இல்லையோ என்னவோ, அதனால நான் இப்படி இருக்கேன். திருஷ்யமானே பவேத் பிரீதிஹி சௌஹிருதம் நாஸ்திய பஷ்யதா நாசயந்தி கிருதாக்னாஸ்து நராமோ நாசயிஷ்யதி. எதிரில் பார்க்கும் பொழுது அன்பு வரும். எதிரிலே பார்க்காதவனுக்கு வராது. ஒரு இந்த ஸ்நேகம்னு சொல்லக்கூடிய அந்த சௌஹிருதம், அதை நன்றி கெட்டவர்கள் ஒழித்து விடுகிறார்கள். ஆனா ராமன் அப்படி பண்ண மாட்டான். ராமன் பயனற்றதாக எதுவுமே செய்ய மாட்டான். கிண்ணுமே ந குணா கேச்சித் கிம்வா பாக்யக்ஷயோ மம யாகம் சீதாமி ராமேன ஹீனா முக்கியேன பாமினி. எனக்கு ஒருவேளை ஏதாவது குணங்கள்ல குறைபாடும், ராமரை விட்டு நான் தவிக்கிறேனே, என் குணங்கள்ல ஏதாவது குறைபாடு கண்டானோ ராமன், இல்ல ஒருவேளை எனக்கு புண்ணியம் தீந்து போயிடுத்து போல இருக்கு, ராமனோடு அனுபவிக்க வேண்டிய புண்ணியம்லாம் காலி ஆயிடுத்து போல இருக்கு, பெண்ணாய் பிறந்து இப்படி நான் ராமன் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரேயோ மே ஜீவிதான் மர்த்தும் விஹீனா யா மகாத்மனஹ ராமாத் அக்லிஷ்ட சாரித்ரா சூராஜ் சத்ரு நிபர்ஹனாத். அவ்வளவு சூரன், அவனால செய்ய முடியாதுங்கிறதே ஒரு காரியம் இல்லை. அப்படி எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவன். அப்படி இருந்தும் அந்த ராமரை பிரிந்து நான் இருக்கேன்னு ஒரு தசை வந்திருக்கிறது. இதை காட்டிலும் இறப்பதுங்கிறது எவ்வளவோ மேல். அதவா நியஸ்த சஸ்திரௌ தௌ வனே மூலபலாசினௌ பிராத்தரௌ ஹி நரஸ்ரேஷ்டௌ சரந்தௌ வனகோச்சரௌ. ஒருவேளை அவர்கள் காட்டுல எங்கேயாவது மாட்டின்டா போல இருக்கு அப்படின்னு சொல்றான். அதவா ராட்சசேந்திரேன ராவணேன துராத்மனா சத்மனா சாதி தௌஷூரௌ பிராத்தரௌ ராமலக்ஷ்மணௌ. இல்ல ஒருவேளை இந்த திருட்டு பயலாக இருக்கக்கூடிய ராவணன், அவன் ஏதோ வெளி வேஷத்தை போட்டுன்னு போய், அவர்கள் தான் ராமண்ண நல்லவண்ண நம்பிடுவாளே, ஒருவேளை நல்ல வேடத்தை போட்டு கொண்டு போய் இந்த ராவணன் அவர்களை கொன்னுட்டானோ என்னவோ தெரியலையே. சாகமே வம் கதே காலே மர்த்துமிச்சாமி சர்வதா நச்சமே விஹிதோ மிருத்யுர் அஸ்மின் துக்கேபி வர்த்ததி. இவ்வளவு யோசிக்கிறா, என்னென்ன நடக்கும்னு அவளுடைய புலம்பல்களுக்கு அளவே இல்லாம போகுது. இவ்வளவுலாம் யோசிச்சுட்டு இவ்வளவுலாம் இருக்கும் பொழுது இனிமே நான் உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த சமயத்துல எனக்கு மரணம்ங்கிறது தானே வந்திருக்கணும், இன்னும் வரல. தன்யா கலு மகாத்மானோ முனைய சத்திய சம்மதாக ஜிதாத்மானோ மகாபாகாக ஏஷாம் நஸ்த பிரியா பிரியே. சுகம் துக்கம்னு இந்த ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறார்களே சில பேர் பரம ரிஷிகள்னு, அவர்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். சுகம் துக்கம் எதுக்கும் கவலைப்படாம, யார் போனாலும் யார் வந்தாலும் கவலைப்படாம இருக்காளே, அவர்களை மாதிரி இருந்து விடும். அவர்களெல்லாம் கொண்டாடணும். நம்ம இந்த மாதிரி நம்ம சுக துக்கங்களுக்கு நடுவிலே மாட்டிக்கொண்டு திண்டாடுகிறோம். பிரியான் சம்பவே துக்கம் அப்ரியாததிகம் பயம் தாபியாம் ஹி ஏ வியுஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம். சுகமென கொண்டாடி மனத்தில ஒரு திருப்தி இல்லாதிருந்தது. துக்கமென கொண்டால் அனாவசியமான மனதிலே ஒரு ஏக்கம் உண்டாகிறது. இப்ப சுகம்னு ஒண்ணுத்தை எடுத்துட்டா மனதுக்கு போற மாட்டேங்கிறது, இவ்வளவுதான் சுகமாங்கிறது. துக்கமா அப்படின்னா ஐயோ இவ்வளவு துக்கமா அப்படின்னு கேட்கறது மனசு. ஆகையாலே எவர்கள் இந்த இரண்டையும் விட்டு இருக்கிறார்களோ
அந்த மகாத்மாக்களுக்கு ஒரு நமஸ்காரம்னு சீதை, அப்படி சுகதுக்கங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மகாத்மாக்களுக்கு ஒரு நமஸ்காரம்னு சொன்னாள். சாகம் தியக்தா பிரியேனேஹ ராமேன விதிதாத்மனா பிராணான் தியக்ஷாமி பாபஸ்ய ராவணஸ்ய கதாவசம். இப்படி என்னுடைய ராமன், இந்த ராமனை பிரிந்த பாவியான நான் ராவணன் கையிலே அகப்படாமல் இப்பொழுதே என்னுடைய உயிரை துறந்து விடுகிறேன் அப்படின்னு தான் முடிவு கட்டினாள்னு இதோட 26ஆம் சர்க்கமானது முடிவடைகிறது. மேல 27ஆம் சர்க்கமானது நாளை காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். धन्योस्मि स्वामी. धन्योस्मि स्वामी. भाग्यम. अडियन स्वामी श्रीमती रामानुजाय नमः. अडियन धन्योस्मि. धन्योस அடியன் சுவாமி, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்த அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப மகா பாக்கியம் சுவாமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுவாமி. அடியன் धन्योस्मि स्वामी. अडियन श्रीमती रामानुजाय नमः.